Assalamualaikum. Hi friends, welcome to my channel. So வாங்க இன்னைக்கு நம்ம வந்து எங்க அம்மா சமையல் இன்னைக்கு எங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரி போட போறாங்க. So வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி செய்ய போறேன். அதுக்கு மைதா 2 கப், 1 கப் ஆட்டை மாவு, 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறங்க. அப்புறம் சீனி 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் செவக்கிறதுக்கு, அப்புறம் உப்பு, அப்புறம் ஒரு முட்டை. அந்த முட்டையை ஊற்றிக்கிறங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் கொஞ்சம் செவக்கும். நெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறங்க. ஆட்டை மாவும் கலந்து வச்சுருக்கிறோம்ல, அதை அதில் கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிணைய வேண்டியது. ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து உருண்டை பிடிக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை உருண்டை வரும்னு தெரியல, பார்ப்போம். ஃபுல்லாக உருண்டை பிடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினாக வந்து கையில் வந்து ஆயில் தடவிக்கிறங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். இதில் வந்து இப்போ 16 உருண்டை வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு சேர்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வந்து கிடைக்கும். மேபி ஒரு 20 கிடைக்கலாம், கூட செஞ்சிங்கன்னா வந்து கூட கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இதில் ஒரு 16 உருண்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பூரி செய்ய வேண்டியது தான். ஓகே, வாங்க செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து காலையிலே செஞ்சிட்டாங்க. இதுக்குள்ளே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்துக்கிறங்க. லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறங்க. இப்படியே 1 by 1 வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறங்க. ஸோ நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆன அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லைங்க, வைங்கம்மா, சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வேறு நியூ ரெசிபியோட வரேன். ஓகே, பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.